போகி மார்கழி மாதத்தோட கடைசி நாள். ம். அடுத்தது வந்து தை மாதம். எல்லாருமே ஆவலா நம்ம தை காத்துட்டு இருக்க நாள். பிறந்தால் வழி பிறக்கும். ஒண்ணு, அதாவது நம்ம உடல் அளவுல இப்ப இருக்கக்கூடிய உடல் அளவிலும் மனதளவிலும் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள். என்ன பார்த்தோம்னா, இப்ப முன்னாடி எல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தான், தேவை இல்லாதது. ஸோ வீட்டுல ஏதாவது நிறைய இலைகளோ இல்ல இது மாதிரி இருந்ததுனோ இல்ல காய் மாதிரி பொருட்களோ அந்த மாதிரி நம்ம எரிச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, இப்போ பிளாஸ்டிக்கோ இல்ல ரப்பர்ஸ், டயர்ஸ் இது எல்லாமே போட்டு எரிக்க ஆரம்பிச்சிங்க. அது தண்ணீர் வச்சு நம்ம தளிச்சுட்டே வரும்போது பழைய மாதிரி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் பாத்தீங்களா, ஏதோ திருஷ்டி இருக்கிற மாதிரியே இருக்குங்க, இல்ல இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே வீட்டை விட்டு நமக்கு வெளியேறும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. நான் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ மார்கழி நடந்துட்டுருக்கு. மார்கழியில் நாங்கள் என்னென்ன ஒரு விசேஷம், என்னென்ன மார்கழியில் ஃபஸ்ட்டு டு எண்டு வரைக்கும் என்னென்ன நடந்துட்டுருக்கு, என்னென்ன விசேஷம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது மார்கழியோட கடைசி நாள். அன்றைக்கி தான் போகி பண்டிகை. போகி பண்டிகை அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன வழிபாடுகள் எப்படி வச்சுக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்குது. மேம் பார்ப்போமா? வணக்கம் மேம். வணக்கம். வாழ்த்துக்கள் முதல்ல உங்களுக்கு. நிறைய வந்து மார்கழியில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்களா, நிறைய பேருக்கு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம உங்கள் மூலியமாகவே என்னென்ன பண்ணணும், என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன கோயிலுக்கு போகணும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது என்ன பூ என்ன எல்லா விஷயமும் உங்கள் மூலிமா நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட வந்து மெடிசன் வாங்கி, உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை பார்த்து நிறைய பேர் குணமாயிருக்காங்க. நிறைய குழந்தைங்க, நிறைய பெரியவங்க எல்லாருமே வந்து குணமாயிட்டே வர்றதுனால அது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் இங்கே வரும்போது கூட ஒருத்தவங்களை கேட்டேன், வந்து ரொம்ப முடியாமல் வந்தேம்மா, இப்போ நல்லா இருக்கேம்மா, சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்குமா அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க எனக்கு. கிட்னி ப்ராப்ளத்தில் ஒருத்தர் வந்தாராம், கிட்னி ரொம்ப பிரச்சனையில் வந்தாராம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் பார்த்தேன், இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ எனக்கு ஒரு ஆனந்தமாக இருக்குது. இந்த மார்கழியில் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்தோம் மேம். ஒரு வீடியோவும் என்னென்ன விசேஷம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். மார்கழியோட கடைசி நாள் போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அந்த போகி பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. அந்த காலத்துலலாம் அதெல்லாம் வழிபாடுகள் அந்த காலத்தில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்க நிறைய பேர். கொஞ்சம் சொல்லி எல்லாருக்கும் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க, நானும் புரிஞ்சுப்பேன். போகி அன்னைக்கு என்ன மேம் பண்ணலாம்? போகி மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அடுத்தது வந்து தை மாதம். எல்லாருமே ஆவலா நம்ம தை பிறந்தால் வழி பிறக்கும். சரி இருக்கட்டும், எதனா ஒரு புது விஷயம்னா தை மாசத்துல பாத்துக்கலாம், தை மாசம் பிறக்கட்டும். எல்லா சுப காரியங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அப்போ அப்படி புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகிற மாதிரியே இல்லையா? அப்போ இந்த மார்கழி மாதம் கடைசி நாள் நம்ம என்ன செய்ய போறோம்? போகி பண்டிகை. அப்போ பழையன கழிதல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டு விஷயம், என்ன பழையது என்ன புதியது, இதுதான் மக்களுக்கு டவுட். அதை சொல்லுங்க பாப்போம். ஓகே, ரெண்டு விஷயம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒண்ணு, அதாவது நம்ம உடல் அளவுல இருக்கக்கூடிய உடல் அளவிலும் மனதளவிலும் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், கசப்பான விஷயங்கள், நம்ம ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்குகள், இதை வந்துதான் நம்ம வந்து அகற்றணும் ஃபர்ஸ்ட். ஸோ உடலும் மனமும் தூய்மையாக இருந்தால் தானே அப்போ வாழ்க்கையும் நமக்கு சிறக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது வந்து நம்ம பழையதெல்லாம் நம்ம எரிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மனதளவுல நம்ம மனசுல இருக்கக்கூடிய முதல்ல விஷயம், நிறைய பேருக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்குங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஏதாவது ஒன்று நினைச்சுப்போம், நம்மளே கொண்டு வர விஷயம்தான் அது. ஏதாவது ஒன்று நினைச்சு நமக்கு இது இல்லை, அவங்களுக்கு இருக்கு, என்னால இது முடியாது, நான் இப்படி இருக்கேன், எனக்கு
நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம், ஸ்கின் ப்ராப்ளம்க்கு வராங்க. மேம் எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் இருக்கு, இதனாலே நான் எனக்கு காலேஜ் போறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, மாஸ்க் போட்டு போறேன். சாதாரணமான பிம்பிள்ஸ்க்கே வந்து ரொம்ப இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. ஸோ அதெல்லாமே நம்ம வந்து என்னால் முடியும், நான் தான் இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை வரணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த பொறாமை அப்படின்ற ஒரு குணம் இருக்கும். இதுவுமே அடுத்தவர்கள் மீது வரக்கூடியது தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் ஒவ்வொரு விஷயமும் ஸ்பெஷலாக கொடுத்துருப்பார். ஸோ நம்ம அடுத்தவங்களை பார்த்து பொறாமை அப்படின்ற விஷயத்தையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம உடலுக்கு இதனாலேயே ரொம்ப டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த பகை உணர்வுன்னு ஒன்று இருக்கும். தேவையில்லாம அது குழந்தை பருவத்துல இருந்தே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற விஷயம், நம்ம வந்து பெரியவர்கள் ஆக ஆக இந்த பகை உணர்வுன்றதும் மனசுல வந்துகிட்டே இருக்கும். இதையும் வந்து நம்ம தவிர்க்கணும். இந்த 3 விஷயங்களும் மனதளவுல நம்ம தவிர்த்துட்டோம்னா அடுத்தது ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ மனசு ஹாப்பியா இருந்தா உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்கள், பழைய பொருட்களை வந்து நம்ம எரித்து தேவையில்லாததை நம்ம எரிக்க போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம்னா வீடை வந்து நல்லா க்ளீனாக நம்ம வந்து சுத்தம் செய்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வீடு சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத பொருட்களை எல்லாம் நம்ம எரிக்கிறது தான் இந்த போகி பண்டிகை. போக்கி பண்டிகை எல்லாத்தையும் போக்குறது, தேவையில்லாதது என்ன எரிக்கணும்னு சொல்லுங்க, முதல்ல அதை தான் தெரிஞ்சுப்பாங்க. என்ன எரிக்கணுன்றதே தெரியறது கிடையாது மக்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயினாக பார்த்தோம்னா இப்போ முன்னாடியெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தான், தேவை இல்லாதது. ஸோ வீட்டில் எதாவது நிறைய இலைகளோ இல்லை இது மாதிரி இருந்ததுனோ இல்லை பாய் மாதிரி பொருட்களோ அந்த மாதிரி நம்ம எரிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா இப்போது பிளாஸ்டிக்கோ இல்லை ரப்பர்ஸ், டயர்ஸ் இது எல்லாமே போட்டு எரிக்க ஆரம்பிச்சிங்க. எதை வேணாலும் செய்யலாங்க அப்படின்ற மாதிரி. இதனாலே போகி பண்டிகை அன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுது, ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் வருது. அதையெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எரிக்கிறது தான் சிறப்பு. ஸோ தேவையில்லாத இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொருட்களோ இல்லை டயர், ரப்பர்ஸ் எல்லாம் எரிக்கும் போது அது பொல்யூஷனும் ஆகுது. அதே மாதிரி நமக்கு நிறைய சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. அதை தவிர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நல்ல ஒரு தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, ஒரு பாத்திரத்துல கலசம் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துட்டு கொஞ்சம் வேப்ப இலையை அதுல போட்டணும். ஸோ மஞ்சள், கல்லுப்பு, கோமியம், கோமியம் எல்லாமே கலந்து கொஞ்ச நேரம் பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் அது வீடு முழுவதும் நம்ம தெளிக்கணும். மாவிலையில தொட்டு அது தண்ணீர் வச்சு நம்ம தெளிச்சுக்கிட்டே வரும்பொழுது பழைய மாதிரி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் பாத்தீங்களா, ஏதோ திருஷ்டி இருக்கிற மாதிரியே இருக்குங்க, இல்ல இந்த மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நமக்கு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே வீட்டை விட்டு நமக்கு வெளியேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம இந்த தீர்த்தம் வீடு முழுவதும் நம்ம தெளிச்சிட்டு பழைய பொருட்கள் எல்லாம் எரிச்சிட்டு நம்ம மனசுல இருக்கக்கூடிய பழைய கழிவுகள், தேவையற்ற இந்த எதிர்மறையான எண்ணங்கள் இது எல்லாமே மறைச்சிட்டு நம்ம ஆரோக்கிய வாழ்க்கையை நோக்கி போகக்கூடிய ஒரு நாள் தான் இந்த போகி பண்டிகை. சூப்பர் மேம், நல்லா கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா போகி அன்னைக்கு எதையோ ஒன்று எரிக்க சொன்னாங்க, நம்மளும் எதையோ எரிப்போம் அப்படின்னு வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக்கு, ரப்பரு, டயரு இதெல்லாம் எரிச்சிட்ருக்காங்க. இது வந்து இதனால மக்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ராப்ளம், எவ்வளோ ஒரு பொல்யூஷன். குழந்தைங்களே இருக்கும் இல்லையா, எரிக்கிறவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்கும். அந்த காற்று போனால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு. அதை உண்மையிலே கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் சொன்ன இப்போ புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா எதையோ ஒன்று எரிச்சிடணுன்னு எரிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி இல்லை, பாய் தான் எரிப்பாங்களாம். பாய், ஏதோ ஒரு பேப்பரு, ஒரு தொடப்பம், குச்சி, இது மாதிரி ஏதோ ஒன்று எரிப்பாங்க. எதுவும் எரிக்கணும், ஏன்னா வீட்டில் உள்ளதை எடுத்து வெளியில் எரிக்கணும். அதுதான் பழைச இது பண்ண. முதல்ல நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, தீமை, மனசுக்குள்ள கெட்ட எண்ணங்கள், பொறாமை, இந்த தீமை இதெல்லாம் நம்ம ஒழிச்சிட்டாலே பாதி சுத்தமாயிடும், வீடும் சுத்தமாயிடும், மனசும் சுத்தமாயிடும். அதுவே பாதி தை பிறந்தா வழி பிறக்குன்ற மாதிரி ஆயிடும். உண்மையிலே ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. பார்த்தீங்களா, போகி அன்னைக்கு என்ன செய்யணும்னு சொன்னாங்க மேமு, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாம் கண்டதெல்லாம் எரிச்சிடாதீங்க.
எரிக்கிறது நமக்கும் அது பொல்யூஷன், நம்மளுக்கே ப்ராப்ளம் ஆகும். நிறைய பேருக்கு அந்த ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. அதனால் இந்த பிளாஸ்டிக் இந்த ரப்பர் கப்பர் எதுவும் எரிக்காதீங்க. சும்மா நீங்கள் வீட்டில் இருக்க 2 பேப்பரு, ஒரு தொடப்ப குச்சி எரிச்சா கூட அதுவே வீட்டில் உள்ள பழைய பொருள் எரிச்சா மாதிரி தான். ஓகேவா? நல்லா போகி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா வீடை சுத்தமாக வச்சுக்கோங்க. அவங்க சொன்ன மாதிரி ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அவங்க தண்ணியில் ஒரு 4-5 வகையான பொருள் போட்டு தண்ணி வீடெல்லாம் தெளிக்க சொன்னாங்க. அதுவும் அந்த ஒரு இலை சொல்கிறாங்க, அந்த இலையில போட்டு வீடெல்லாம் தெளிச்சிங்கன்னா வீடும் சுத்தமாயிடும், நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுப்போம், ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.